இன்றைக்கி ஸ்மார்ட் டிவிகளோட விலை வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது. 55 இன்ட்டு டிவி ஒரு காலத்தில் நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி ரொம்ப சீப்பாக கிடச்சிட்டு இருக்குது. அப்போது டிவி கம்பெனிகள்லாம் வந்துட்டு லாஸ் தானே பார்க்கணும். எப்படி அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க? உண்மைதான். சில காலாண்டுகளில் சில குவார்ட்டர்லி பிஸ்னஸ் பார்க்கும்போது டிவி கம்பெனிகள் வந்து லாஸில் தான் காட்டுறாங்க. ஆனால் ப்ராஃபிட் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவங்க டிவி கம்பெனி கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. நீங்கள் டிவி ஆன் பண்ணும்போது வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸு நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எந்த ஓடிடி அதிகமாக பார்க்குறீங்க, எந்த கேட்டகரி கண்டென்ட் அதிகமாக பார்க்குறீங்க, அமேசான் ப்ரைமோ நெட்ஃப்ளிக்ஸோ எது அதிகமாக பார்க்குறீங்க அப்படிங்கிற டேட்டாவை வச்சுட்டு அவங்க டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தொடர்ந்து வருமானம் பார்க்குறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ சாம்சங், எல்ஜி, டிசிஎல் போன்ற பல ஸ்மார்ட் டிவி கம்பெனிகளும் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன பேர் அப்படின்னா கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, சிஎல்வி. அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு சேலில் வந்து ப்ராஃபிட் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கஸ்டமர் உங்கள் ஈக்கோ சிஸ்டத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க பல வருஷங்கள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சர்வீஸை. அதுதான் உண்மையான ப்ராஃபிட். டெஸ்லா வந்து கார் விற்கிது, ஆனால் அதோட சாஃப்ட்வேர் அப்டேட்டு, ப்ரீமியம் கனெக்டிவிட்டி, சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸில் தான் அவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாக வருது. அமேசான் வந்து சில ப்ராடக்ட்லாம் வந்து குறைஞ்ச மார்ஜினில் விற்கிறாங்க. ஆனால் ப்ரைம் மெம்பர்ஷிப்பு, மார்க்கெட் ப்ளேஸ் ஃபீஸு, ஏடபிள்யூஎஸ் போன்ற சர்வீஸ் தான் பெரிய பிஸ்னஸாக இருக்குது. ஸோ இதுலேருந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் விற்கக்கூடாது, ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும். கஸ்டமர் வாங்கிட்டாரா அவ்வளோதான், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் அவங்களோட தொடர்ந்து இமெயிலு, வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ்ஸு, அவங்களோட ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டை அது ரிலேட்டடாக போடுறது, ஆஃபர்ஸ் கொடுக்குறது, ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்குறது, ரெஃபரல் ப்ரோக்ராம் கொடுக்குறது, இப்படி தொடர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற பிஸ்னஸ் தான் நீண்ட காலத்துக்கு ஜெயிக்கும். மார்க்கெட்டிங்கில் இதை வந்து ரிட்டன்ஷன் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஒரு புதிய கஸ்டமரை கொண்டு வர்றதுக்கு ஆகிற செலவில் 50% குறைவாக தான் ஒரு பழைய கஸ்டமர்கிட்டருந்து ரிப்பீட்டட் சேல்ஸ் வாங்குறதுக்காக செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ இப்போ புதிய கஸ்டமரை கொண்டு வர காஸ்ட்லி, பழைய கஸ்டமர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புதிய கஸ்டமரை கொண்டு வரது ரொம்ப காஸ்ட்லி, அது லாபகரமானதும் கூட. அதனால் பெரிய நிறுவனங்கள் அக்யூசிஷனை விட ரிட்டன்ஷனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் ரூலு ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தான் ரியல் அசெட். நீங்கள் ஒவ்வொரு சேலையும் ப்ராஃபிட்டாக பார்க்காதீங்க, ஒவ்வொரு கஸ்டமரையும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு சாதாரண பிராண்ட்லேருந்து ஒரு மிகப்பெரிய பிராண்டாக மாறும். இனிய மாலை வணக்கம்.